என்னதான் ஒரு 8 o'clockலேருந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சது, பேபியோட தலை வெளியில் வரல. ஒரு 10 o'clock to 10:30 அந்த டைமில் வந்து என்ன பண்ணாங்க, என் ஹஸ்பண்ட்டை போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க பனிக்கூடம் வந்துச்சு, நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. டாக்டர் சரவண பிரியா வந்து போய் சொல்லியிருக்காங்க, நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. பட் பேபி தலை தெரியுது, பட் தலை வந்து இன்னும் வெளியில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுற டாக்டர், நீங்கள் என்ன பெஸ்ட்டுன்னு வந்து நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதில் என்னோட பாதி உயிர் போயிடுச்சு. ஸோ வந்து நான் சொன்ன டாக்டர் என்னால் புஷ் பண்ண முடியல, ஏதாவது நீங்களாம் எடுத்துடுங்க பேபியா அந்த மாதிரி நல்லா சொல்லிட்டு இருந்தேன், நீங்களா ட்ரை பண்ணி ஏதாவது எடுத்துடுங்க பேபியா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வந்து வேக்யூம் ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து வேக்யூம் ட்ரை பண்ணாங்க, ஒரு லெவல் ஆஃப் செட்டிங் வச்சு ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ விட்டு எடுத்தாங்க பாரு, ஐயோ எனக்கு அது வேற லெவல் பெயினுங்க. அந்த பெயின் வந்து என்னால் இந்த கன்ட்ராக்ஷன் பெயினே டபுள் மடங்கு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெயின். ஃபஸ்ட் ஒரு செட்டிங்ஸில் வச்சு எடுத்தாங்க, பேபி தலை வரல. அப்புறம் வந்து சீனியர் டாக்டர் யாரும் வந்திருப்பாங்களாட்டிருக்கா, ஸோ அவங்களும் வச்சு இன்னொரு லெவல் ஆஃப் சம் செட்டிங் வச்சு எடுத்தாங்க, ஸ்பீட் லெவல் வேக்யூம் வச்சு. ஸோ அதுக்குமே பேபி வரலை, பேபியோட தலை வந்து வெளியில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டேர் அந்த இடத்துல ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டாங்க, அதனால் எனக்கு ஒரு டேர் ஏற்பட்டுச்சு. ஸோ சிங்கிள் ஸ்டிச் போட்டாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட்டை போயிட்டு சைன்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 11 o'clock 11:30க்கெலாம் வந்து பனிக்கூட உடைஞ்சு 3-4 hours ஆக போகுது, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண முடியாது, பேபி தலையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சி செக்ஷன் தான் அப்படின்னு வந்து போயிடுச்சு. சி செக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் மேலே வந்து என்னென்னலாம் பண்ணுமோ அந்த அந்த கம்மல்லாம் இருந்துச்சு, ஸோ எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி படுக்க போட்டு எனக்கு வந்து பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்கு எபிட்ரல் அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு பெயின் ரிலீஃப் வாட் எவர் யூ கால் அதெல்லாம் கொடுத்துட்டு பேபியை வந்து சி செக்ஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. நான் இதை பற்றி பேசும்போது அழமாட்டேன்னு தான் நினச்சேன், பட் ஸ்டில் ஏன்னா இவ்வளோ 6 to 7 months ஆயிடுச்சு குழந்தை பிறந்து. ஸோ இதை நம்ம ரீகால் பண்ணும்போது இட் வுடன்ட் பி தட் பெயின்ஃபுல் நினச்சேன், பட் தட் இஸ் நாட் ஹேப்பனிங். கண் கலங்குது, சொல்லிடுறேன். ஓகே, ஸோ வந்து சி செக்ஷன் தான் சொல்லி பேபி வந்து சி செக்ஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுக்கும்போது சொன்னாங்க, ஐஸ்வர்யா உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்து த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி எனக்கு பொண்ணு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது உனக்கு ஒரு இன்ட்யூஷன் வரும், பொண்ணா பையனா நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு பிறக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னோன்னே ஒரே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. நான் அங்கேயே அழுக ஆரம்பிச்சிட்டேன் டேபிள்லேயே. அப்புறம் வந்து எதாவது கேட்கணுமா அப்படின்னு ஐஸ்வர்யா எதாவது கேட்கணுமா டாக்டர் இருக்கும்போது, பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்களா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது கேட்டோன்னே நான் நல்லா அழுக ஆரம்பிச்சிட்டேன். அழுதுட்டுங்கும்போது டாக்டர் எதுக்கு அழுகுறீங்க ஐஸ்வர்யா, உங்களுக்கு தான் குழந்தை பிறந்துச்சு முடிஞ்சிடுச்சு எதுக்கு அழுறீங்கன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடியே நீங்கள் சி செக்ஷன் பண்ணியிருக்கலாம் இல்லை, நான் அதை தானே கேட்டேன் சி செக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு. பட் அது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா என்னால் நார்மல் இவ்வளோ டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் என்னால் ட்ரை பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு அந்த இது எனக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். எனக்கு வந்து டுவர்ட்ஸ் தென் அப்புறம் வந்து சி செக்ஷன் தான், வர வழியே இல்லாமல் எமர்ஜென்சி சி செக்ஷன் தான் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து எமர்ஜென்சி சி செக்ஷன் தான் நடந்துச்சு. பேபி வந்து அழுகிற சத்தம் கேட்டுச்சு, என் மேலே போட்டாங்க, அந்த கோல்டன் ஹவர் மில்க் அது எல்லாமே பண்ணாங்க. அண்ட் பேபி எடுத்துகிட்டு போயிட்டாங்க க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சொன்னாங்க பேபியோட வெயிட் சொன்னாங்க. ஸோ பேபியோட வெயிட் பார்த்திங்கன்னா 4 கிலோ 4 kg 4.05 grams அந்த மாதிரி. ஸோ இது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது, நீ வந்து பேபி வெயிட்லாம் வெளியில் சொல்லாத கண்ணு பட்டுரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, விச் இஸ் ஃபன்னி. பட் என்னோட பேபி வந்து 4 கிலோ. அண்ட் வந்து பேபியோட தலை வந்து என்னோட பெல்விக்ஸும் வந்து அவ்வளோவா விரிஞ்சு தரல பேபியோட தலை வரதுக்கு அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் வாட் இட் இஸ். நிறைய ட்ரை பண்ணாங்க, எல்லாமே வேக்யூம்லாம் வச்சு ட்ரை பண்ணாங்க. பட் அது என்னால் வந்து வெஜினல் இட் வாஸ் நாட் பாசிபிள் டு கிவ் வெஜினல் பர்த். என்னோட பெல்விஸும் வந்து அதுக்கேற்ற அக்காமடேட் பண்ணல, பேபியோட வெயிட்டும் அதுக்கேற்ற மாதிரி இல்லை, கம்பேட்டபிளாக இல்லை. ஸோ அதனால எனக்கு வந்து எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணாங்க. இதை பற்றி வந்து எனக்கு பேசுகிறதுக்கே வந்து
ஏன் இப்போவும் அது வந்து ஹர்ட் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவ்வளோ பெயினையும் என்டியூர் பண்ணிட்டு நார்மல் ஆல்மோஸ்ட் லைக் 24 hours மேலே பெயின் என்டியூர் பண்ணிட்டு நம்மளால் வந்து வெஜைனல் டெலிவரி பண்ண முடியலையேங்கிற அந்த ஒரு வருத்தம் இப்போவுமே இருக்குது. அண்ட் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து அவரும் ரொம்ப பயந்துட்டார். அவரும் அழுக ஆரம்பிச்சிட்டார். அவர் அழுதுட்டார். அவரும் குழந்தைய வந்து கொடுக்குறாங்க. நான் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். குழந்தைய அவரால் பார்க்கவே முடியல. அவரும் ரொம்ப தேம்பி அழறாரு. ஃபர்ஸ்ட் என்ன தான் வந்து பார்க்கணுன்னு சொல்லி வந்து என்னை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தைய பார்த்தாரு. அண்ட் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பி குழந்தைய வந்து பார்க்குறது. ஸோ வந்து என்னதான் நான் என்டியூர் பண்ணாலும் அந்த பெயின் வந்து குழந்தைய பார்த்ததுல எல்லாமே மறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அந்த மாதிரி. ஸோ குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஃபுல்லாக அந்த எபிட்ரல் அந்த இதில் இருந்தங்காட்டி என்னால் ஒரு 2 days அந்த மாதிரி என்னால் பேபி கூட கனெக்டே பண்ண முடியல. அவங்க ஃபேஸ் அவங்க காது கண்ணு மூக்கு அதெல்லாம் எனக்கு கிளியராகவே என்னால் பார்த்துக்க முடியல. ஏன்னா நான் ஃபுல்லாக பெயினில் இருந்தேன். எனக்கு டியர் ஆனங்காட்டி அங்கே ஒரு ஸ்டிச் போட்டிருந்தாங்க. இப்போ நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெஜினல் டெலிவரி ஆகும்போது சில பேருக்கு டேர் ஆகும், அங்கே ஸ்டிச் போடுவாங்க. எனக்கு அந்த ஸ்டிச்சு ப்ளஸ் இந்த C-section ஸ்டிச் அந்த 2 டைப் ஆஃப் ஸ்டிச்சுமே எனக்கு இருந்துச்சு. ஸோ லாட் ஆஃப் பெயினில் இருந்தேன். அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் 1 weekலாம் நான் ரொம்ப பெயின்லேயே தான் இருந்தேன். ஸோ அதனால் பேபி கூட வந்து அந்த இனிஷியல் டேஸ்லலாம் கனெக்டே பண்ண முடியல. பேபியெல்லாம் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னால் சுத்தமாக பண்ண முடியல. என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வந்து பண்ணார். ஸோ அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுவேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் வந்து ஸோ பேபி ஒரு பாஸ் எடுத்துகிட்டு பேசுகிறேன். ஸோ ஃபைனலாக என் பேபி கையில் கிடச்சது தான் எனக்கு சந்தோஷம். அந்த 2-3 daysக்கு அப்புறம் தான் நான் என் ஹஸ்பண்ட்க்கும் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி வேக்யூம் பண்ணாங்க, இதுதான் நடந்துச்சு ஆப்ரேஷன் தேட்டரில். அதை பற்றி வந்து நான் ஷேர் பண்ணும்போது நான் உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர் கூட கேட்டாங்க, ஏதாவது தெரப்பி வேணுமா, இதை பற்றி நீங்கள் ஹீல் ஆகிறதுக்கு ஏதாவது நம்ம செஷன் வைக்கலாமா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. பட் ஒன்ஸ் ஐ வெண்ட் அவுட் அதை வந்து நான் என் ஹஸ்பண்ட்டையும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் ஷேர் பண்ண பிறகு ஐ ஃபெல்ட் லாட் பெட்டர். அண்ட் வந்து அகெயின் அந்த கீழேயும் அந்த டேரான பெயின், அந்த C-section பெயின் அதெல்லாம் நான் ரெக்கவர் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு 2-3 months ஆயிடுச்சு. போஸ்ட்மார்ட்டம்லேயே எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தேன். ஐ ஹேட் எக்ஸசைஸ்லாம் பண்ணேன், இந்த பால் எக்ஸசைஸ்லாம் பண்ணேன், ஹெல்த்தியாக சாப்பிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஷேர் நம்மளால் வந்து நார்மல் வெஜைனல் பர்த் கொடுக்க முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கொடுமைனா, நான் என்னோடய கசினோட வெட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 months நான் குழந்தை பார்த்தேன். 2 monthsலேயே ஒரு என் கசினோட வெட்டிங் இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் பார்க்கும்போது என்ன குழந்தைன்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக ஃபஸ்ட் என்ன குழந்தை, அடுத்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா நார்மலாக C-section அப்படின்னு கேட்குறாங்க. நான் C-section சொல்லும்போது எல்லாரும் வந்து அப்படியா C-sectionா இப்போ எல்லாரும் அதான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. பட் நான் எந்த அளவுக்கு பெயினை அனுபவிச்சேங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் மட்டும்தான் அந்த எந்த லெவல் ஆஃப் பெயினை டாலரேட் பண்ணுறேன். நான் நார்மல் ட்ரை பண்ணி என்னால் நார்மல் பெயினையும் அனுபவிச்சு, வெஜைனல் பர்த்துக்கான பெயினையும் அனுபவிச்சு, C-sectionக்கான பெயினும் அனுபவிக்கிறேன். ஆஃப்டர் சாரி நடுவில் கட் ஆகிறது. ஸோ பேபியை நான் போய் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க கீழே விளையாண்டுருக்காங்க. ஸோ அதனால தான். பட் ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லோரும் ஈஸியாக ஓகே C-section தான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் நோ ஒன் நியூ நான் என்ன லெவல் ஆஃப் பெயின் அனுபவிச்சேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து என்னால் முடியல. லைக் பேபியோட ஹெட் வெளியில் வரல, என் பெல்விஸ் வந்து அதுக்கு அந்த பேபியோட ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ரீசன்ஸ் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறத வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம் நான் சொன்னேன், இல்லைங்க நார்மல் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி வரல, பேபி தலை வெளில வரல, இந்த மாதிரி என் பெல்விக்கு வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல. இந்த மாதிரி ஐ வாஸ் ஸ்டார்டட் கிவிங் ரீசன்ஸ் டு தீஸ் பீப்புள் விச் ஐ ஃபெல்ட் ஸோ டம் ரைட் நவ். அந்த மாதிரி நம்ம ரீசனே கொடுத்துருக்க தேவையில்லை. அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறவங்களுக்கு நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து எவ்வளோ என்டியூர் பண்ணோங்கிறது. ஸோ தட் இஸ் மோர் பவர்ஃபுல். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் அ ஃபெயிலியர் அட் தட் பாயிண்ட். நான் எல்லாமே பாசிட்டிவான கேர்ள் தான், பாசிட்டிவ் அஃபர்மேஷன், எந்த டைப் ஆஃப் பர்த்துமே இட்ஸ் பவர்ஃபுல் அந்த மாதிரி யோசிக்கிற பொண்ணு தான். பட் நமக்கு இப்படி நடக்கும்போது நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். ஐ வாஸ் ப்ரோக்கன்.
அந்த இதுலேருந்து ஹீல் ஆகிறக்கே இட் டுக் லாட் ஆஃப் டைம். என் பேபி கூட கனெக்ட் ஆகிறக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு என் பேபி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ என்னோடய போஸ்ட்மார்ட்டம் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் வந்து அதை பற்றியும் பேசுகிறேன். என்ன மாதிரி சிமிலர் எல்லாத்தோட பர்த்மே டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ என்ன மாதிரி கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் பேசலாம். பட் ஃபைனலாக என் பேபி கையில் கிடச்சது தான் என்னோடய ஹாப்பினஸ். எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. அந்த ஜேர்னி வாஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம். பட் வி மேட் இட், அதுதான் இட் மேட்டர்ஸ். இந்த டைப் ஆஃப் பர்த்மே குறை கிடையாதுங்க. நார்மல் ஆகட்டும், சி செக்ஷன் ஆகட்டும், போத் ஆர் ஈக்குவலி பவர்ஃபுல். பட் லெட் மீ பி செல்ஃபிஷ் ஹியர். நார்மல் ஃபுல்லாக வந்துட்டு முடியாமல் சி செக்ஷன் போகிற பர்த் வந்து இன்னும் பவர்ஃபுல், அவ்வளோதான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்க நார்மல் பெயினும் அனுபவிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த ஆஃப்டர் சி செக்ஷன் அந்த பெயினும் அனுபவிக்க போகிறாங்க. ஸோ அந்த ரெண்டுமே அனுபவிக்கிறவங்க வந்து இட்ஸ் மச் மோர் பவர்ஃபுல், அவ்வளோதான். ஏன்னா நான் அதை என்டியூர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் அது எவ்வளோ வந்து ட்ராமடைசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்னு எனக்கு தெரியும். ஸோ யா, அவ்வளோதாங்க. எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னோடய பர்த் ஸ்டோரி. இது கூட யாராவது ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து நான் 2 பார்ட்ஸாக அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டேன் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2வாக அப்லோட் பண்ணுறேன். இங்கே அட்லீஸ்ட் ஒரு 8 மினிட் வீடியோவாக 2 இதாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, அவ்வளோதான். இது வந்து நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. ஐ ஜஸ்ட் கேமரா எடுத்தேன், செட் பண்ணேன், பேசிட்டேன், மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன், அவ்வளோதான். ஸோ என்ன மாதிரி சிமிலராக இருக்கவங்க வந்து யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதாவது சிமிலராக இருந்தீங்கன்னா லெட்ஸ் டாக், லெட்ஸ் எம்பவர் ஈச் அதர். இந்த ப்ரெக்னென்சி ஆர் பர்த்தில் வந்து யூஆர் நாட் அலோன். எல்லாத்தோடதுமே யூனிக்கான ஸ்டோரியாக இருக்கும், எல்லாத்ததும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யார் உங்களை டீக்ரேட் பண்ணாங்க, சி செக்ஷன் தானேன்னு டீக்ரேட் பண்ணாலும் அவங்களுக்குலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே கிடையாது. யூ நோ வாட் யூ வென்ட் த்ரூ. நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக, எவ்வளோ வில் பவரோட வந்து யூ புல்ட் இட் த்ரூங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ தூரம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் டைம் ஒதுக்கி என்னோடய ஜேர்னியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வேறு ஏதாவது பேபி ரிலேட்டட் வீடியோஸ் ஏதாவது பார்க்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி பண்ணுறேன். போஸ்ட்மார்ட்டம் எப்படி இருந்துச்சு, ஆர் என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி, அண்ட் இப்போ நான் பேபிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வாட்டி ஐ வில் நாட் மேக் இட் டிலே. நான் ப்ராப்பராக வந்து வீடியோ எடுக்க போகிறேன். ஏன்னா ஐ குவிட் மை ஜாப். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு ஐடி ஜாப் இருந்துச்சு. ஸோ மெட்டர்னிட்டி லீவுக்கு அப்புறம் ஐ தாட் இட்ஸ், என் குழந்தைய அவனை விடுறது வந்து எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் ஸோ கில்ட்டி அபவுட் இட். மோம் கில்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஐ நீட் டைம் டு ஹீல். என் பேபியை பார்த்துக்கணும், நான் ஃபஸ்ட்டு ஹீல் ஆகணும். ஸோ அதுக்காக ஐ ஜஸ்ட் குவிட் மை ஜாப். ஸோ ஐ ஹாவ் டைம் இன் மை ஹேண்ட். இனிமேல் நான் டிலே பண்ணாமல் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். ஸோ உங்களுக்கு எதை பற்றின டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து அதை வந்து டீட்டெயில் வீடியோஸ்லாம் போடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ லவ் யூ கைஸ் so much. Thank you.